திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ பாடல் 122 ஆதவித பாரமுலை அப்படின்னு சொல்லிட்டு கோசை நகர். இந்த கோசை நகர்னா எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இப்போ நாம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை பாடுவோம். இதுக்கான சந்தம் தானதன 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 தனதானம். ஆதமித பாரமுலை மாதரிடை நூல் வயிறு அதில் இளையன மதன கலை லீலையாவும் விளைவான குழியான திரிகோணம் அதிலாசை மிகவாய் அடியன் அலையாமல் நாத சதகோடி மறைவோலம் இடு நூபுரம் முன்னான பதமா மலரை நலமாக நான் அனுதின தினமுமே நினையாவே. கிருபை நாடி அருளே அருள வருவாயே. சீதமதி ஆடு அரவு ஏர் அருகு மா இறகு சீதசலம் மாசடில பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீரி வருமா அசுரர் குலகால கோதை குரமாது குணதேவ மடமாதும் இருபாலும் உறவீரி வரு குமரேசா. கோசை நகர் வாழ வரும் ஈசா அடியார் நேச சர்வேசா முருகா அமரர் பெருமாளே முருகா அமரர் பெருமாளே. இந்த பாடலுக்கான சொல் விளக்கம். ஆதமித பாரமுலை மாதர் இடைநூல் வயிறு அது ஆள் இளையன மதன கலை லீலையாவும் விளைவான குழியான திரிகோணம் அதிலாசை மிகவாய் அடியன் அலையாமல் நாத சத கோடி மறை ஓலமிடு நூபுரம் முன்னான பதமா மலரை நலமாக நான் தினமுமே நினையாவே. கிருபை நாடி அருளே அருள வருவாயே. அதாவது முன் பகுதியில் விலைமாதரை பற்றி பாடியிருக்காரு. என்னை இந்த காம உணர்ச்சியில் அடியேன் அலைச்சல் உறாமல் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து நம்ம படிக்கிறோம். நாதனே 100 கோடி ஆகம மந்திர உபதேச பொருள்களை சத்தத்தால் தெரிவிக்கும் சிலம்புகள் முன்னதாகவே விளங்கும் பாத தாமரை திருவடிகளை நன்மை பெறுமாறு நான் நாள்தோறும் நினைக்கும்படி உனது கருணையை நாடி வரும்படி உனது திருவருளை அருள் புரிய வருவாயாக. முருகா, நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறேன். ஆகையினால்
எனக்கு அந்த நாள்தோறும் நினைக்கும்படி அந்த நினைவையும் உன்னுடைய கருணையான அந்த அன்பு என் மீது பாயணும். நாடி நான் உன் கோயிலுக்கு வரணுன்ற அந்த எண்ணத்தையும் நீ தான் கொடுக்கணும். உன்னை நினைக்கிறதுக்கும் நீ தான் கொடுக்கணும். உன்னுடைய திருவருள் அருள் புரிய வருவாயாக அப்படின்னுட்டு இதெல்லாம் எனக்கு முதல்ல ஞாபகப்படுத்துறதுக்கே நீ வரணும் முருகா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சீதமதி ஆடரவு ஏறருகுமா இறகு சீத சலம்மா சடில பரமேச சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவசீரி வருமா அசுரர் குலகால. குளிர்ச்சியான நிலா ஆடும் பாம்பு அழகிய அருகம் புல் கொக்கின் இறகு குளிர்ந்த கங்கை நீர் இவைகளை கொண்ட அழகிய சடையை உடை சிவபெருமான் உலகங்கள் செம்மை பெறவே தந்த கூறிய வேலனே சிவனே கோபித்து வரும் பெரிய அசுரர்கள் குலத்துக்கு யமனே. இதெல்லாம் குளிர்ச்சியான நிலப்பிறையை அணிஞ்சிருக்காரு, ஆடும் பாம்பை வச்சிருக்காரு, அருகம்பில்லு சூடிருக்காரு, கொக்கின் இறக வச்சிருக்காரு, குளிர்ந்த கங்கை நீரையை சடையில் முடிஞ்சு வச்சிருக்காரு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அழகிய சடை உடைய சிவபெருமான் உலகங்கள் செம்மை பெறவே தந்த இந்த மாதிரியான இருக்கிற சிவபெருமான் இந்த உலகம் செம்மை பெற தந்த கூறிய வேலனே. அவ்வளோ ஒரு கூர்மையான அப்படி ஒரு ஷார்ப்பு சிவபெருமானே ஷார்ப்பு. சிவபெருமான் பெற்றெடுத்த பிள்ளை அதை விட ஷார்ப்பு. கூறிய வேலனே சிவனே கோபித்து வரும் பெரிய அசுரர்கள் குலத்துக்கு யமனே. அந்த அசுரர் குலத்துக்கு நீ யம அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு. கோதை குரமாது குணதேவ மடமாதும் இருபாலும் உறவீரி வரு குமரேசா. நல்லவளான குரப்பெண் வள்ளி நற்குணம் உள்ள தேவ நாட்டு அழகிய மாது தேவயானை இரண்டு பக்கமும் பொருந்த விளக்கத்துடன் வரும் குமரேசனே. வள்ளின்றது இச்சாசக்தி, தெய்வ யானைன்றது கிரியாசக்தி. இதெல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாதுன்றதுனால இதெல்லாம் ஒரு கற்பனை கதையாக நம்மளுக்கு மனைவி இரண்டு மனைவியெல்லாம் இல்லை. இச்சாசக்தி, கிரியாசக்தி, முருகப்பெருமான், ஞானசக்தி, இந்த மூன்று சக்திகளையும் நம்ம உணரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் கதை மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய வரலாறு இதெல்லாம். கோசை நகர் வாழ வரும் ஈச அடியார் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே. கோசை நகர் எனப்படும். பாருங்க, இந்த கோசை நகர்னா எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற கோயம்பேட்டில் வீற்றிருக்கும் ஈசனே, அடியார்களுக்கு அன்பனே, சர்வேசனே, முருகனே, தேவர்களின் பெருமாளே. என்ன மாதிரி பேர் எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள். கோசை நகர்னு அழகான பேர் கோயம்பேடாக மாறிப்போச்சு. இந்த கோயம்பேட்டில் வீட்டிற்கும் முருகப்பெருமானை அழகாக பாடி வணங்கியிருக்காரு நம்ம அருணகிரிநாதர். அந்த ஈஸ்வரன் வீட்டிற்கும் ஈசனே, அடியார்களுக்கு அன்பனே, சர்வேசனே, முருகனே, தேவர்களின் பெருமாளே. எப்படி பார்த்தீங்களா? அப்படி புகழ்கிறாரு. இப்படி புகழ்ந்தா இந்த திருப்புகழ்னால் நம்மளுக்கு பெருமை வராமல் என்ன பண்ணும்? நம்மளுடைய சிறுமையெல்லாம் போய் பெருமை வந்து சேரும். பாடுங்க, படிங்க, தினந்தோறும் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற விருப்பத்தோடு பாடுங்க. திருப்புகழை விருப்பத்தோடு பாடணும். திருச்சிற்றம்பலம். ஆதவித பாரமுலை மாதரிடை நூல் வயிறு தாளிலை ஏன மதன கலை லீலை யாவும் விளைவான குழியான திரி கோணமதிலாசை மிக வாயடிய நான் அலையாமல் நாத சத கோடி மறையோலமிடு நூபுறமும் நாண பதமலரை நலமாக நாணனுதி நாதினமும்
மேனினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே சீர்மை பெறவே யுதவு கூர்மை தருவேல சிவ சீரி வரு மாவசுரர் குலகாலா கோதை குற மாது குண தேவமட மாதுமிரு பாலுமுற வீரி வரு குமரேசா கோசை நகர் வாழ வரு மீசடியர் நேசசரு வேச முருகாவமரர் பெருமாளே வேச முருகாவமரர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். இந்த அருமையான திருப்புகழை நம்ம கோயம்பேடுன்ற அந்த கோயம்பேடு தான் கோசை நகர்னு அருமையாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. கோயம்பேட்டில் சென்னையில் அருமையான முருகப்பெருமானை யாரெல்லாம் கோயம்பேட்டில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் அந்த முருகப்பெருமானை வேண்டுங்க, பாடுங்க. அருமையான பாடல். அசுரர்களை அழிக்கிறதுக்காகவே பிறந்த இவர் ஒவ்வொருத்தரும் நாம் யாருக்கெல்லாம் நல்லதை பண்ணுறோமோ நாமெல்லாம் தேவர்கள் லிஸ்ட்டில் வருவோம். கொடுமையை பண்ணுறவங்கெல்லாம் அசுரர்கள் லிஸ்ட்டில் போவாங்க. ஆகையினால் யார் அசுரர் யார் தேவர்கள்னு முருகப்பெருமான் முடிவு பண்ணி எல்லாருக்கும் அருள்பாலிக்க வருவார். ஆகையினால் திருப்புகழை விருப்பமாக பாடி உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றிக்குங்க, உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நம்ம காஞ்சி மகா பெரியவர் தினம் பணம் வர்றதுக்கான ஒரு பாட்டு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாராம் ஒருத்தர். ஏன் தினம் பாடல் வரும், இந்த பாடல் பாடினா பணம் வருமே எப்படி அப்படின்னு கேட்டாராம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, எனக்கு குருவாகவும் நீ வரணும், குருவாக வந்து தினம் வருவாயும் தரணும் அப்படின்னு சொல்லி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னுட்டு நீ குருவாக வந்து எனக்கு வருவாய் தரணும் அப்படின்னுட்டு அருமையான இந்த பாடல் கந்தர் அனுபூதியில் ஆடும் பரிவேல் அணி சேவலனன் ஆரம்பித்து உருவாய் அருவாய்னு கொண்டு வந்து முடிப்பார். 51 பாடல்களை கொண்டது. இதெல்லாம் பாடுங்க, படிங்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அருணகிரிநாதர் அருளி செய்தது தான், வேறு எதையோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கந்தர் அனுபூதி எல்லாம் போட்டிருக்கிறேன், தினம் ஒவ்வொரு பாடலாகவும் போட்டிருக்கேன், மொத்தமாகவும் போட்டிருக்கேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.